சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 3. வானோ புனல் பார் கனல் மாருதம் ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம்தானோ பொருளாவது ஷண்முகனே. முதல் பாடலில் பாடும் பணியே பணியாய் அருள்வாய்னு கேட்டார். அடுத்த பாடலில் சொன்னார், எல்லாம் என்னை இழந்த நலம் அதை எனக்கு காமிச்சு கொடுன்னு கேட்டார். இப்போ இந்த பாடலில் நான் அனுபூதி நிலை பெற வேண்டும் என்றால் முதல்ல மெய்ப்பொருள் என்பது எது என்று நான் உணர வேண்டும். அந்த மெய்ப்பொருள் எது அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். இது என்ன பஞ்சபூதங்களால் ஆகியதா, இல்லை என்னோட மனசா, இல்லை வேதங்கள் குறிப்பிடுபவையா என்றெல்லாம் கேள்வி கேட்டு கடைசியில் ஒரு பதில் சொல்கிறார். அதுக்கு நான்கிறது அழிஞ்சு போகிற இடம் இருக்குது இல்லையா, எனது யானும் வேறாகி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த யான்கிறது போகிற இடம், அந்த இதுதான் மெய்ப்பொருளோ அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டுக்கு பதங்களுக்கு பொருள் பார்ப்போம். வானோ புனல் பார் கனல் மாருத ஞானோதயமோ நவில் நான் மறையோ. வானோ வானம் ஆகாயம், இந்த ஆகாயம்தான் மெய்ப்பொருளா? ஏன்னா இந்த பாடலில் இன்னும் ஒரு குறிப்பை வேற சொல்கிறார். விதவிதமான சமய கொள்கைகள், சமய தத்துவ விளக்கங்கள் இருக்குது. அதில் இந்த ஆகாசங்கிறது சூன்ய தத்துவத்தை சொல்லும். உயிர் போயிடுத்துனாக்கா அந்த உயிர் ஆகாயத்தோடு கலந்து விடுறது, திரும்ப பிறவி கிடையாது அப்படியெல்லாம் நம்புவது சூன்யவாதம்னு சொல்லுவாள். அது ஆகாசம் அந்த தத்துவத்தில் அறியப்படுகின்ற பொருளா? ஏன்னா கடைசி வரியில் கேட்குறார், நித்திய வஸ்து எது, மெய்ப்பொருள் எது, உண்மையாக எக்காலத்திலும் நிலைத்து இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்குறார். ஆகவே முதல்ல கேட்குறார் ஆகாசமா. புனல், புனல்னா நீர், பார் பிருத்வி, கனல் அக்னி, மாருதம் காற்று. இந்த நாளையும் பூமி, அக்னி, வாயு, தண்ணீர், இந்த நாளையுமே பௌதீகவாதம்னு சொல்லுவாள். ஏன்னா கண்ணால் நேராக பார்க்குறோம். அதை தண்ணினா என்னன்னு தெரியறது, அக்னினா என்னன்னு தெரியறது. கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் அதை பௌதீகவாதம்னு சொல்கிறது. அந்த பௌதீகவாதத்தில் இருக்கிறதா இல்லை இந்த அஞ்சையுமே சேர்த்து இந்த பஞ்சபூதங்களால் ஆகியது இந்த உலகம்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் தான் மெய்ப்பொருளா? இல்லை, இல்லைங்கிறதுக்கு குறிப்பு கடைசி வரியில் கொடுக்குறார். தானோ அப்படின்னு கொடுக்குறார். அடுத்த வரியில் கேட்குறார், ஞானோதயமோ, ஞானம் என்பது தான் உண்மையான மெய்ப்பொருளா? ஞானம் என்பது தான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறது பௌத்தம். ஞானத்தை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் இங்கே இந்த இடத்துல ஞானோதயமோன்னு சொல்கிறார். அடுத்தது நவில் நான் மறையோ அப்படிங்கிறார். வேதங்களில் இருக்கின்றது அதுதான் மெய்ப்பொருளா அப்படின்னு மேலோட்டமாக அர்த்தம் சொல்லலாம். ஆனால் இதில் வெவ்வேறு தத்துவங்களை பற்றி பேசுவதனால வேதங்களிலேயே மீமாம்சை என்ற ஒரு பகுதி உண்டு. அது தர்க்கம், ரிச்சுவல்ஸ் தான் முக்கியம். கடவுள்னு ஒன்று கிடையாது, இறைன்னு ஒன்று கிடையாது. அதுதானே அந்த பிக்ஷாடனர் வடிவத்தில் சிவன் வருவார் அந்த முனிவர்களுக்கெல்லாம் அறிவூட்டுறதுக்காக. மீமாம்சையில் கர்மகாண்டம் தான் முக்கியம், கர்மகாண்டம்ங்கிறது தான் மெய்ப்பொருள் அப்படின்னு பேசுகிறவா இருக்கா. அதை தான் நவில் நான் மறையோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது யானோ, நான் இருக்கு இல்லையா, ஆத்மவாதம்னு சொல்லுவாள், இது ஆன்மவாதம்னு சொல்லுவாள். நாங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நித்தியம். எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா நான், அதுதான் நித்தியம் அப்படின்னு நினைக்கிறோம். அது யானோ. மனமோ, என்னுடைய மனம். இந்த மனம் யாருக்கு எதுக்கும் அடங்கிறதில்லை. அது தன்னுடைய செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இறுதி வரை இருக்குது. அந்த மனம்ங்கிறது தான் மெய்ப்பொருளோ அப்படின்னு கேட்குறவர், இதெல்லாம் இல்லை, வான் இல்லை, புனல் இல்லை, பார் இல்லை, கனல் இல்லை, மாருதம் இல்லை,
வேதங்கள் இல்லை, ஞானோதயம் இல்லை, யானும் இல்லை, மனமும் இல்லை. என்னை ஆண்ட இடம்தானோ பொருளாவது ஷண்முகனே. என்னை ஆட்கொள்கிறான் இல்லையா? ஆட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிற போது யான்கிறது முற்றிலுமாக அழிகின்ற நிலை. அந்த அகங்காரம், மமகாரம் எல்லாம் முற்றிலும் அழிந்து அந்த இறைவனோடு ஐக்கியப்படுத்துகிற நிலை இருக்கு இல்லையா? அதை உணரும் போது அதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறார். என்னை ஆண்ட இடம்தானோ பொருள் ஆவது ஷண்முகனே. மெய்ப்பொருள் என்று சொன்னால் அது என்னை ஆட்கொள்கின்ற நிலை. என்னை ஆட்கொள்கின்ற நிலை எப்போ வரும்னு கேட்டால், நான் என்பதை இழந்து, எனது என்பதை இழந்து, நான் முற்றிலும் அந்த மெய்ப்பொருளில் ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது தான். அதுதான் மெய்ப்பொருள். அதை உணர்கின்ற தருணம்தான் அனுபூதி அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இதே கருத்தை கந்தரலங்கார பாட்டில் ஒன்றிலும் சொல்லுவார். வள்ளிக்கோன் உபதேசித்தது எனக்கு ஒன்று உண்டு, வானன்று நீரன்று கனலன்று சரீரி அன்றி அசரீரி அன்றே அப்படின்னு சொல்லுவார். அதே தான் ஆதிசங்கரரும் நிர்வாண ஷட்கத்தில் சொல்லுவார். நீ யார் அப்படின்னு கேட்டாக்கா, நான் இது இல்லை, காற்று இல்லை, அக்னி இல்லை, அந்த பஞ்சபூதங்கள் இல்லை, சிவோகம் சிவோகம் அப்படிம்பார் அவர். அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறார். அந்த மெய்ப்பொருளை தேடணும். ஏன்னா இந்த அனுபூதி என்பது, கந்தர் அனுபூதி என்பது அனுபூதி பெறுவதற்கான வழியை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அனுபூதி பெறுவதற்கான வழியை காட்டி கொடுக்கிறது என்று சொல்கிற போது, இந்த அனுபூதி நிலையை எப்படி உணர வேண்டும் என்று படிப்படியாக ஒவ்வொரு செய்யுளாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முருகாச்சரணம்.